சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தொலைஞ்சு போன ஜாதி சான்றிதழை நம்ம எப்படி வாங்குறது, புதுசா ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு என்னெல்லாம் வேணும், அதை தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்த ஜாதி சான்றிதழ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்டையில் மேனுவலாக நம்மளோட பேர், நம்மளோட கேஸ்ட் என்ன அப்படிங்கிறத எழுதி தாசில்தார் சீல் வச்சு சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது ஃபார்மேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்தது. இதில் ஃபோட்டோவோ சிக்னேச்சரோ எதுவுமே இருக்காது. ஆனால் ஆன்லைனில் ஃபுல்லாக டைப்பிங்கில் இருக்கும். நம்ம பேர், நம்மளோட அட்ரஸ், நம்மளோட என்ன கேஸ்ட் அப்படிங்கிற டைப்பிங்கில் இருக்கும். மூணாவதாக வந்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோட்டோ போட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஃபோட்டோ போட்டு கீழே சிக்னேச்சர் வெரிஃபை சிக்னேச்சர் வரும். இது வருமான சான்றிதழ். இதே மாதிரி தான் ஜாதி சான்றிதழ் இருக்கும். இதே மாதிரி ஃபோட்டோ இருக்கும். கீழே தாசில்தாரோட டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்திருக்கும். இதுதான் மூணாவது ஃபார்மேட். இதில் முதல்ல இருக்க 2 ஃபார்மேட் அட்டையில் கொடுத்ததும், ரெண்டாவது ஃபோட்டோ இல்லாத சர்டிஃபிகேட் மிஸ் ஆச்சுன்னா அது நம்மளால் வாங்கவே முடியாது. மறுபடியும் நம்ம புதுசாக தான் பண்ணிக்கணும். ஆனால் மூணாவதாக நம்ம இப்போ ஆன்லைன் சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போனாலும் கட்டாயம் வாங்கிடலாம். அந்த சர்டிஃபிகேட்டில் டிஎன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த நம்பர் இருக்கும். இந்த டிஎன் போட்டு மேலே இருக்கிற இந்த நம்பரை போட்டோம்னா ஆன்லைனில் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எங்கே இந்த ஜாதி சான்றிதழ் நம்ம அப்ளை பண்ணணுமோ அந்த இ-சேவை மையத்தில் போய் எடுத்துக்கலாம். முக்கியமாக அது அரசு இ-சேவை மையமாக இருக்கணும். அரசு இ-சேவை மையமாக இருந்தால் அங்கே நம்ம ரெஜிஸ்டர் பண்ண ஹிஸ்ட்ரி இருக்கும். அவங்க உடனே நம்ம பேரை சொன்னால் நம்ம சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துருவாங்க. அரசு இ-சேவை மையம் இல்லாமல் ப்ரைவேட் இ-சேவை மையம் தான் கண்டிப்பாக அவங்களோட நம்ம ஹிஸ்ட்ரி இருக்கிறது டவுட் தான். கண்டிப்பாக அந்த நம்பர் வேணும். இந்த நம்பர் இருந்தால் தான் எடுக்க முடியும். ஆனால் அரசு இ-சேவை மையமாக இருந்தால் இந்த நம்பர் இல்லாமலே நீங்கள் அங்கே அப்ளை பண்ணியிருந்தால் கட்டாயமாக எடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணது வெளியூரில் ஏதோ ஒரு இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்தில் எடுக்கணும் அப்படின்னா அந்த இ-சேவை மையம் ஆப்ரேட்டர் நினச்சா கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். உங்களோட ஆதார் கார்டை வச்சு அவங்களுக்கு மேலே இருக்கிற இடிஎம் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி உங்களோட மிஸ் ஆன ஜாதி சான்றிதழை எடுக்கலாம். அப்படி இல்லாட்டா புதுசாக அப்ளை பண்ணலாம். இப்போ புதுசாக ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட பழைய ஜாதி சான்றிதழ் இருந்தால் அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பழைய ஜாதி சான்றிதழ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஜாதி சான்றிதழ் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே ஜாதி சான்றிதழ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளோட பேரண்ட் யாராவது படித்த டிசி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பழைய டிசியில் கேஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எங்கள் பேரண்ட் யாருமே படிக்கல, ஜாதி சான்றிதழே இல்லை, வீட்டில் ஃபஸ்ட்டு தான் படிக்கிறேன், எனக்கு ஜாதி சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா விவோ கிட்ட போய் நான் இந்த ஜாதி தான் அப்படின்னு சொல்லி பேப்பரில் சைன் வாங்கிட்டு அந்த பேப்பரே ஆன்லைனில் வச்சு ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, இப்போ விவோட்ட கையெழுத்து வாங்கின கையெழுத்து, இதை வச்சு நீங்கள் அரசு இ-சேவை மையத்தில் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதி சான்றிதழ் தேவைப்படுச்சுன்னா நம்மளோட அரசு இ-சேவை மையத்தில் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். என்னோட நம்பர் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல பின் பண்ணுறேன். யார்